This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் 9 கோள்கள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் புளூட்டோ என்கிற கிரகத்தை அது கிரகம் இல்லைன்னு அறிவிச்சாங்க. அப்போ புளூட்டோவோட சேர்ந்து நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க குயிப்பர் பெல்ட்டுக்கு பின்னாடி சில சின்ன கோள்களை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்பாரா விதமா பட்டதுதான் இந்த செட்னா பிளானட். இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரகத்தை பத்தின ஆராய்ச்சி செய்யறப்ப அது கொடுத்த பதிலை விட அது அதிகமான கேள்விகளை தான் உண்டாக்குச்சு. அதே மாதிரி இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சப்ப பல ஆச்சரியத்தை ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுத்தது. இத நம்ம நிலாவோட ஒப்பிட்டு பாக்குறப்ப நிலவை விட சின்ன கிரகம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம சூரியனை இந்த கிரகம் சுத்தி வர்றதுதான். இந்த கிரகம் நம்ம சூரியனை விட 1200 கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. நம்ம புளூட்டோவுக்கும் சூரியனுக்கும் இருக்க தூரத்தை விட இது 2 மடங்கு அதிகம்னே சொல்லலாம். அந்த கிரகத்தோட சுற்றுப்பாதையும் வேகத்தையும் கணிச்சு பார்த்தப்ப நம்ம சூரியனை 14,000 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து சுற்றி வருது. இது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 11,000 ஆண்டுகள் எடுத்துக்குது. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளவு தூரத்துல இருக்க இந்த கிரகம் எப்படி நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசையால சுற்றி வருதுன்னு கேள்விகளை எழுப்புச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் எப்படி மிகப்பெரிய நீள்வட்ட பாதையை தேர்ந்தெடுத்து சுற்றி வருதுங்கிற கேள்வியையும் உண்டாக்குச்சு. இத நவம்பர் 14, 2003 கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகத்துக்கு செட்னா என்ற பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னா ஆர்டிக் பெருங்கடலோட அடிப்பகுதியில வாழ்ற இன்யூட் சிவிலைசேஷனை சேர்ந்த கடவுளோட பெயர் கடல்களோட அரசின்னு சொல்லப்படுற கடவுளை தான் செட்னான்னு சொல்வாங்க. அந்த கடல் தெய்வமான செட்னாங்கிற பெயரை தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு குளிர்ந்த கிரகம். ஏன்னா இது சூரியனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த கிரகத்தோட வெப்பநிலை -250 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இது ரொம்பவே கூலான பிளானட்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு மனிதன் அந்த கிரகத்துல காலை வச்சு ஜஸ்ட் ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் இருந்தா ஐஸ் கட்டியா மாறி சுக்குநூறா உடைஞ்சு போற அளவுக்கு கூலா இருக்குமா. அதே மாதிரி இந்த கிரகத்துல வெளிச்சம் அதிகமா இருக்காது, இருட்டாதான் இருக்கும். ஏன்னா இது சூரியனை விட்டு 14,000 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கிரகம் தன்னைத்தானே சுத்துறதுக்கு 20 நாள் எடுத்துக்கும்னு ஆரம்ப காலகட்டத்துல சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆய்வு செஞ்சதுல 10 மணி நேரம் தான் எடுத்துக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஜூபிட்டர் வேகமா சுத்துதோ அதே மாதிரி இந்த கிரகமும் வேகமா வலம் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பூமியில இருந்து பாக்குறப்ப நிறைய ஸ்டார்ஸ் குட்டி குட்டியா தெரியும். பட் அதெல்லாம் நம்ம சூரியன் மாதிரி இருக்க ரொம்ப தூரத்துல இருக்க சூரியன். அதே மாதிரி செட்டா கிரகத்துல இருந்து பாக்குறப்ப நம்ம சூரியன் கூட சின்ன ஸ்டாரா தான் தெரியும். இதோட மேற்பரப்ப பாக்குறப்ப மர்மமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க கணிச்ச மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வேறுபட்டதா இருந்தது. எப்படி அப்படின்னா இது தொலைவாவும் குளிர்ச்சியாவும் உள்ள கோள். அதனால இது ஐஸால நிரம்பிதான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இது அதுக்கு எதிர்மாறா மிதமான சிவப்பு செந்நிறமா நம்ம செவ்வாய் கிரகம் மாதிரியான செந்நிறத்தை வெளிப்படுத்துது. அதனால இதோட மேற்பரப்பை பத்தி கிளியரா ஒரு முடிவுக்கு வர முடியல. இதோட மேற்பரப்புல நைட்ரஜன், மீத்தேன், ஐஸ் கட்டியா இருக்கலாம்னு சொல்லப்படுது. செட்னாங்கிற இந்த கிரகத்துக்கு நிலவுன்னு எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் நம்ம நிலவை விட சின்னது. அதே மாதிரி நம்ம புளூட்டோவோட நிலவு சேரனோட சைஸ்ல தான் இந்த செட்னாங்கிற கிரகம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கிரகத்துக்கு மெல்லிய வளிமண்டலம் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த செட்னா கிரகத்தை இன்னும் சிறு கிரகங்கள்ல சேர்க்கப்படல. இத மைனர் பிளானட்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இது இன்னும் ஹைட்ரோஸ்டேட்டிக் சமநிலைய அடைஞ்சிருக்கான்னு இதுவரை கண்டுபிடிக்கல. இதோட ஈர்ப்பு விசைய அதிகமா வெளிப்படுத்தாம குறைவா வெளிப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. இத பத்தி இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மேலும் இத பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இத சிறு கோள்கள் அதாவது வாஃப் பிளானட்டோட வரிசையில சேர்ப்பாங்க. இதுல இன்னுமே மர்மமான விஷயம் என்னன்னா இதோட சுற்றுப்பாதை. இவ்வளவு தொலை தூரத்துல இருக்க இந்த கிரகம் நம்ம சூரியனை சுற்றி வர்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம்.
இது எப்படி இவ்வளவு பெரிய நீள்வட்ட பாதையை எடுத்ததுன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு இது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இதுக்குன்னு ஒரு சில தியரி இருக்கு. வியாழனும் சனி கிரகமும் நீள்வட்ட பாதையை எடுத்துக்கிட்டதுக்கு காரணம்னு சொல்றாங்க. எப்படின்னா நம்ம சூரிய குடும்பம் உருவானப்ப இந்த கிரகமும் அப்ப உருவாகி இருக்கு. அந்த நேரத்துல சனி கிரகமும் வியாழன் கிரகமும் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் விலக்கி தனக்குள்ளேயும் வைக்கும். அப்போ இந்த சனி வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையால மாட்டி அதுக்கப்புறம் இதை தூக்கி எரியப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இது வெளியே எரியப்பட்டிருந்தாலும் சூரியனோட ஈர்ப்பு விசையால இது வலம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தியரிய முழுசா ஏத்துக்கப்பட முடியல. இன்னும் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இது எந்த ஒரு நட்சத்திரத்தோட கட்டுப்பாட்டுலயும் இல்லாம தனியா வெளியில சுத்துற இந்த கிரகத்தை சூரியனோட ஈர்ப்பு விசையால இழுத்து வச்சிருக்கலாம்னு பேசப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னும் சில தியரிகள் பேசப்படுது. ஆனாலும் இந்த நீள்வட்ட பாதைக்கு இன்னமும் சில குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. மேலும் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமே இத பத்தி கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.